எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய 73வது பிறந்தநாள். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பள்ளி குழந்தைகள் காலை உணவு திட்டத்திலிருந்து கல்லூரி படிப்புக்கு புதுமை பெண், தமிழ் புதல்வன், அந்த மாதிரிலாம் நிறைய திட்டங்களை அறிமுகப்படுத்தி இன்றைக்கி ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் நிறைய விலையில்லா மிதிவண்டிகள் கொடுக்குறாரு. அப்புறம் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவியருக்கு இலவச மடிக்கணினிகள் கொடுக்குறாரு. அப்போ கல்வி வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு வர்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கி லசால் இல்லத்தில் நம்ம தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான திருமதி கீதா ஜீவன் அவர்கள் இன்று மதிய உணவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு வாழ்த்துக்களையும் மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது மதிய உணவை நம்ம ஆரம்பிக்கலாம். நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன் இறைவா, 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 இறைவா. உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைப்பார். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைப்பார். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன் இறைவா, 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 இறைவா. தப்பனே, இந்த உணவை ஆசீர்வதித்து கொடுத்த மேலான கிருபைக்கு நன்றி சொல்கிறோம். தப்பனே, இந்த மக்கள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்குமாறு செய்தரலும். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அடுத்த தடவை வெற்றி பெற்று வெற்றி கொடியோடு மறு உணவு இங்கே கொடுக்க நாங்கள் வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பல்லவத்தில் எங்கள்தாவே உடைய நாமச்சிக்கப்படுவதாக, உடைய ராட்சியம் வருக, உடைய சித்தம் பல்லவத்தில் செய்து போல புலவத்தில் செய்யப்படுவதாக. இந்த மாதிரியே வாழ்க. கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவ நீரே, உடைய ஜேசு ஆசிரியக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கீதா ஜீவன் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவரே நீர் நின்று ஆசீர்வதித்து அவங்களை பெருக பெருக பண்ண வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாசன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். அங்க